தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டுக்கான +2 பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து +1 பொதுத் தேர்வு இன்று தொடங்க உள்ளது. கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடம் மற்றும் டிஜிட்டல் அருங்காட்சியகத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிலையில் கருணாநிதி நினைவிடத்தை பார்வையிட்ட வடிவேலு சமாதி அல்ல சன்னதி என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் புதிய கலெக்டர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுகா அருகே படமெடுத்த பாம்பை கண்டு ஓடிய ஆவின் மேலாளர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து ரயில் மூலம் சீர்காழி சென்றடைந்தார். பிரதமர் மோடியின் வருகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். பங்கார அடிகளாரின் 84ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த சிறப்பு பூஜையில் அமைச்சர் மஸ்தான் தீபாராதனை காண்பித்துள்ளார். திருநள்ளாறு நலநாராயண பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ கொடியேற்றத்தின் போது கொடிமரம் உடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமரின் வருகையை முன்னிட்டு சென்னையில் இன்று முக்கிய சாலைகளில் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. 123 ஆண்டுகள் பழமையான கட்டிடம் புதுப்பித்து காஞ்சிபுரத்தில் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் SVCR அரசு கல்லூரியை சேர்ந்த 18 மாணவர்கள் மற்றும் அதே மாவட்டத்தை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் 24 பேர் தனித்தனி குழுவாக நேற்று முன்தினம் காலை மாமல்லபுரம் வந்தனர். இவ்விரு கல்லூரி மாணவர்களும் கடற்கரை கோவில் அருகே கடலில் குளித்தனர். அப்போது திடீரென ஏற்பட்ட நீர் சூழலில் சிக்கிய அவர்களை அலையிழுத்து சென்றது. இதை பார்த்த உள்ளூர் மீனவர்கள் சிலர் கடலில் தத்தளித்த மாணவர்கள் 6 பேரை காப்பாற்றி கரை சேர்த்தனர். தமிழகத்தில் நேற்று 56,34,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டுள்ளது. ஐஸ்கிரீம் விலை ₹5 உயர்த்தப்பட்டது ஏன் என ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீன திருமணத்திற்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாடகரின் விமான பயணத்தை ரத்து செய்த அதிகாரிகள். மதுபோதையில் விமான நிலைய அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பிரபல சினிமா பின்னணி பாடகர் வேல்முருகன் பயணம் மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டது. மார்ச் 10 மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் என நாடு முழுவதும் நடத்தப்போவதாக விவசாயிகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் நடப்பாண்டு தினசரி மின் நுகர்வு 19,000 மெகாவாட்டுக்கு மேல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மின் தட்டுப்பாட்டை சமாளிக்கவும் சீரான மின் விநியோகத்துக்கும் தயார் நிலையில் உள்ளதாக மின் வாரியத்தினர் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே பெண்ணரசி என்பவர் தன் தாயுடன் அடிக்கடி மொபைல் போனில் பேசியதை கண்டித்ததால் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் 3 நாட்களுக்கு முன் பெண்ணரசியிடமிருந்து போனை பறித்து கோபிநாத் உடைத்துள்ளார். மனமுடைந்த நிலையில் இருந்த பெண்ணரசி நேற்று 2 குழந்தைகளையும் தூக்கிட்டு கொலை செய்துவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரீமியர் லீக் தொடரில் குஜராத் ஜெயண்ட்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ₹800 அதிகரித்து ஒரு சவரன் 47,520க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.